வெல்கம் டு அர்பிக் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, KTM 390 சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத எல்லா வண்டிக்கும் சென்டர் ஸ்டாண்டு நம்ம எப்படி ஓனாகவே நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு நம்மளே செஞ்சது தான். ஆனால் இந்த ஸ்டாண்டு செய்யும்போது என்னால் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் அடிக்கிற அந்த மாதிரி டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நானே இது செஞ்சனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு ஒன்று தொட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரோலர் மாதிரி வருவான். மித்த ஸ்டாண்ட்லாம் நமக்கு புஷ்ஷு மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த புஷ்ஷு வச்சனால தான் அந்த ரோலர் மாதிரி அது ஒர்க் ஆகும், சீக்கிரம் தேயாது. அப்புறம் இந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்கு ஒவ்வொரு பைப்போட சைஸ் என்ன, எத்தனை லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோக்குள்ளேயே அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டை செஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஹெவியாக இருக்கா, நம்ம ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக விழுகுதான்னு பார்க்குறதுக்காக நம்ம செஞ்சு பார்த்தோம். உண்மையாலுமே ரொம்ப 100% பர்ஃபெக்டாக இருந்தது இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போதும் கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. நான் வாங்குறதுக்காக போய் கேட்க போகும்போது அது ஒரு 3000 ரூபா பக்கம் சொன்னாங்க. எனக்கு இது வெறும் 310 ரூபா தான் செலவாச்சு. அதுக்குள்ளேயே ஸ்டாண்டு பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த லென்த்து பார்த்திங்கன்னா 2 அடி. இந்த 2 அடி பைப் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வேணும். ஏன்னா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 அடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லென்த் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 அடி. 1.5 அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு. அப்புறம் நம்ம வண்டி ஸ்டாண்டு தூக்குறதுக்கு அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு 2 பீஸு. இவ்வளவு தான் பைப்போட சைஸே. அது மீதி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுறது தான். அப்புறம் மேலே வர அந்த புஷ்ஷு மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷு இல்லாமல் தான் பைப்போட சைஸு. அது போக தான் புஷ்ஷெல்லாம் நம்ம வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா 13 அடி தான் லென்த்து வச்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள், புஷ்ஷு இல்லாமல். அந்த மேலே புஷ்ஷு மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புஷ்ஷு பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபோர்க்கு டியூப்பை தான் கட் பண்ணி அது புஷ்ஷு மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த புஷ்ஷுக்குள்ளே வர அந்த மேலே வர அந்த பீஸு அந்த வண்டியில் லாக்காரமாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பு. அது பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்குள்ள SS பைப் போடும் இல்லையா, அந்த பைப்பு பழைய பீஸ் இருந்தது. அந்த பழைய பீஸை தான் நான் எடுத்து கட் பண்ணி 2 பக்கம் வச்சுருக்கேன். அந்த பீஸோட எண்டில் பார்த்திங்கன்னா எல்ஆங்கில் 2 பீஸை கட் பண்ணி வெல்டடிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு நமக்கு தேவையான பொருள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே புது பைப்பு கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஸ்க்ராப்புக்கு கிடச்சிது விலை கம்மியில். அதனால் எனக்கு வெறும் 310 ரூபா தான் செலவாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டோட அவுட் லுக்கே இப்படி தான் இருந்தது. நான் ப்ரஷ்ஷில் அடிக்க கிடையாது, நான் ஏர் கன்னில் அடித்தேன். என்கிட்ட ஏர் கன் இருந்தது. பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா 100 ml, ஹார்னரு, அப்புறம் பார்த்திங்கன்னா தின்னரு. என்கிட்ட இருக்கிற கன்லேயும் அடிச்சிட்டேன். எல்லோரும் கன்னில் அடிக்கணுங்கிறதில்ல, ப்ரஷ்லேயும் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் எப்படி ஏர் கன்னில் அடிச்சுங்கிறது தான் வீடியோவை அப்படியே சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது என்கிட்ட இந்த பைலட், இந்த கன்று பிராண்டு பார்த்திங்கன்னா பைலட் கன்று. நம்ம ஒரு கயிறில் தொங்க விட்டுட்டோம். ஏன்னா கீழே வச்சு நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு காயமாகிட்டுக்கணும். ஒரு கயிறை மேலே கட்டி தொங்க விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட்டை ஊற்றிட்டேன். 100 ml ஃபுல்லுமே ஊற்றிட்டேன். 100 ml தேவைப்படலை, ஆனால் நான் ஃபுல்லு ஊற்றிட்டேன். எனக்கு பெயிண்ட் வேறு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஊற்றுனதுக்கப்புறம் தின்னர் கொஞ்சம் ஊற்றுனேன், தேவையான அளவுக்கு அந்த லூஸ் டைட்டாக பார்த்துட்டு. அப்புறம் ஹார்னர் ஊற்றுனேன். ஒரு ராடை வச்சு அந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழ்ப்பாட்டத்தை அடிச்சிடலாம். ஏன்னா கீழ்ப்பாட்டை கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீழ்ப்பாட்டத்தை ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்காக மெதுவாக அடித்தேன், ஸ்ப்ரே எப்படி ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக. ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே கரெக்டாக வருதாங்கும்போது நம்ம வேறு ஏதாவது ஒரு பீஸில் வச்சு தான் அடித்து பார்க்கணும். இது நம்ம சும்மா கலர் தானே ஏற்றுறோம், வண்டிகளுக்கு அடிக்கல இல்லையா. அதனால் நான் நார்மலாகவே இதையே வச்சு அடித்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு மெதுவாக கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக நல்லா ஸ்ப்ரே ஸ்பீடாகவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ப்ரே அடிக்கிற முடியும். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா எனக்கே அவ்வளோ யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்ததை தவிர பார்க்கும்போது அவ்வளோ ஆப்டாக இல்லை. ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாண்டோட அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக யாராவது ஸ்டாண்டு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்டாண்டு செஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டு மேலே வர பீஸு பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக அந்த சென்டராக இல்லாமல் லைட்டாக கார்னராக தான் வைக்கணும். ஐ மீன் சாஞ்ச மாதிரி தான் வைக்கணும். அதில் லைட்டாக டேப்பர் அடித்து தான் வெல்ட் அடிச்சிருக்கேன் அந்த பீஸை. அதான் அந்த 13 இன்ச்சுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த பீஸ் லைட்டாக டேப்பர் அடித்து தான் வச்சேன். பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள்.